இப்ப எவ்வளோ கஷ்டமாங்கய்யா இருக்கு ஒரு படம். அதாவது தமிழ் மக்கள் அனுபவிச்ச ஒரு கொடுமைகளும், ஒரு வலியையும் ஒரு வித்தவுட் சென்சார்ல இல்லன்னா முழுமையா இங்க மக்கள்ட்ட வந்து சேர்க்கிறதுல எவ்வளோ அரசியல்கள் இருக்கு? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதுல? இல்ல எப்பயுமே ஒரு அரசு எப்படி தோன்றுது? இனக்குழுவா இருக்கான். ஆமா. அவன் இனக்குழுவா இருக்கும்போது, அப்ப என்ன பண்ண முடியும்? அவங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுறான். ம். அந்த தலைவன் அவனா இருக்கும்போது, அவங்ககிட்ட மக்களுடைய உதிரி உழைப்பில அவங்ககிட்ட ஒரு செல்வம் சேரும்போது, ஆமா. அவங்ககிட்ட அந்த மக்களை நடத்தி அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும்போது, அதை தீர்ப்பதற்கு ஒரு சட்டத்திட்டம் தேவைப்படுது. அந்த சட்டத்திட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதை இயக்குறவன் தான் அரசாங்கம் ஆயிடுறான். ம். அது ஒரு கட்டத்தில மக்கள் நலன் சார்ந்து வருகிற அதிகாரம், தாம் பண்ணுகிற ஊழலை மறைக்க, இல்ல தவறுகளை மறைக்க, இல்ல அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, மக்களை வந்து பகடைக்காயாக பயன்படுத்தி எதிர்த்து பேசுபவர்களை அடக்குவதற்காக பயன்படுது. அரசு என்பதே ஒடுக்குமுறைக்கான ஒரு கருவி தான் அப்படிங்கிறார் லெனின். காரணம் என்னன்னா, ஆண்டாண்டு காலமா அத பார்த்துட்டு வர்றது எந்த அரசா இருந்தாலும் சரி. அதுல ஏதாவது ஒரு சில விதிவிலக்கான அரசுகள், முற்போக்கான எல்லாம் இருக்கும். ம். ஆனா பெரும்பாலும் மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது, உணர்வை சுரண்டுவது, அவர்களை அடிமைப்படுத்துவது, அடக்கி வைப்பதுக்காக தான் நம்ம பார்த்த இது இருக்கு. அப்படி நீங்க படம் மட்டும் இல்ல. நீங்க அப்பயிலிருந்து எந்தெந்த ஊடகமெல்லாம் புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு, பாடல் ஆமா. தடை செய்யப்பட்டிருக்கு, நாடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு.